ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மத்திய அரசின் கொடுஞ்செயல்களுக்கு களத்தில் நின்று எதிர்ப்பு தெரிவிக்கும் போராளி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புகழாரம் சூட்டியுள்ளார். தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதிக்காமல் எதிர்த்து வந்ததாக கூறினார். ஆனால் மோடியின் தயவோடு 4 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியின் மூலமாகவே நீட் தேர்வு தமிழகத்திற்குள் நுழைந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசை எதிர்த்து மக்களுக்காக போராடும் ஒரே இயக்கம் திமுக தான் என்றும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாலும், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாலும், சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாலும் மக்கள் மத்தியில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்றால் அது திமுக தான் முழுமையாக உரிமை எடுத்துக் கொள்கிறது என்பதை மறைக்க நேற்று உள்ளே நுழைய விட்டுவிட்டு இன்றைக்கு அவர் போராட்டம் நடத்துவது கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நகைச்சுக்குரியது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டெல்லி எதிர்ப்பில் என்றைக்கும் துணை நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது நீட் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, மாநில உரிமையை காப்பதாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சி மொழியாக இருந்தாலும் சரி, UGC எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, டெல்லியினுடைய கொடும் செயலுக்கு களத்தில் நின்று போராடுகிற போராளி தமிழ்நாட்டு முதலமைச்சர்.